இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை துவட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கீரி வச்சுருக்க 4 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு வதக்கலாம். கீரையிலேயே ராஜா யாருன்னா முருங்கைக்கீரை தாங்க. அது நிறைய சத்து இருக்குது. கம்மி விலையில் கிடைக்கிற ஒரு சத்தான ஒரு பொருளை நம்ம எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இது இருதய நோய் வராமல் தடுக்குது. இரத்த குழாயில் படிகிற கொழுப்பை கரைக்கிறதால இருதய நோய் வராது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கவங்க சாப்பிட்லாம். சர்க்கரை நோயாளியும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்லாங்க. இப்போ முருங்கைக்கீரை வதங்கிடுச்சு. நம்ம லைட்டாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருவோம். முருங்கைக்கீரை வெந்த பிறகு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டால் முருங்கைக்கீரை துவட்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.